எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் பாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் பாடுவோம் 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 நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் இன்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் இன்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே காத்து கொண்டார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துளைக்கிறார் காத்து கொண்டார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துளைக்கிறார் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போகிறார் பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போகிறார் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் ஆனந்தார் அதிகாரியும் மோதிருந்தார் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காப்பானே ஒரு நாள் விலகினாமல் என்னையும் கண்டானே ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காப்பானே ஒரு நாள் விலகினாமல் என்னையும் கண்டானே
இயேசுவிடம் வாருங்களே. சாத்தானை துரத்திடுவாரே, சாபத்தை முறித்திடுவாரே. சாத்தானை துரத்திடுவாரே, சாபத்தை முறித்திடுவாரே. அன்பாலே தேற்றி அபிஷேகம் செய்வார், அன்பாலே தேற்றி அபிஷேகம் செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நாம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. நீரில் நடந்தாலும் புரண்டு போக மாட்டேன் நான். இனியில் நடந்தாலும் தேகாமல் இருப்பேன். கண்ணீரில் நடந்தாலும் புரண்டு போக மாட்டேன் நான். இனியில் நடந்தாலும் தேகாமல் இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய ஸ்பெஷல் எனக்கு மட்டும்தான். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய ஸ்பெஷல் எனக்கு மட்டும்தான். சுகமாக்கும் வல்லமை உள்ளவர், சாவுவே சவாலிலும் அதிகாரம் உள்ளவர். தொட்டருவே சுகமாக்கும் வல்லமை உள்ளவர், சாவுவே சவாலிலும் அதிகாரம் உள்ளவர். உள்ளத்து கேட்பீங்க, எனக்கு வளர்த்தீங்க, நெருங்கி போகலாம் அது சாங்க. உள்ளத்து கேட்பீங்க, எனக்கு வளர்த்தீங்க, நெருங்கி போகலாம் அது சாங்க சாங்க சாங்க.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களது வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்பதை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தத்துவம் ஒரு கோலின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதே. இருளில் கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணங்களின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். We
கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலையிலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த சத்தியத்தை பல இடங்களிலிருந்து கேட்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கனம் பண்ணுதல். இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் மிக மிக நேர்த்தியாக கொண்டாடுகிறதான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஏனென்றால் உலக இரட்சகர் நம்முடைய மீட்பர் நமக்காக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்து அவர் உலகத்திலே வாழ்ந்து எண்ணற்ற அற்புதங்களை செய்ததை நாம் நினைவு கூறும்படியாக இந்த நாளில் இருக்கிறோம். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு இயேசு உலகத்திற்கு வந்து எல்லா மனிதருடைய பாவங்களுக்காக அவர் பிறந்து பாவங்களை மன்னித்து தம்முடைய கல்வாரில் இரத்தத்தினால் நமக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளை நாம் இந்த மாதத்திலே இந்த வாரம் நாம் கவனிக்கப் போகிற வேத வசனம் கனம் பண்ணுதல். வருஷத்தை முடிக்கிற நாட்களில் இருக்கிறோம். நாம் கனம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு தலைப்பிலே இன்றைக்கு தேவ செய்தியை கேட்கப் போகின்றோம். கவனிங்க, நாம் யார் யாரை கனம் பண்ண வேண்டும் என்று நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொண்டால் நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லும். ஆனால் வேத வசனத்தின்படி யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதிலே மிக முக்கியமான கட்டளையாக அவர் பெற்றவர்களை கனம் பண்ண வேண்டும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அங்கே நீங்கள் போகிற நான் உங்களுக்கு கொடுக்கிற நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாங்க? தூரத்தில் இருக்கிறாங்களா? வீட்டில் இருக்கிறாங்களா? பெற்றவர்களை எந்த அளவு நாம் கனம் பண்ண வேண்டுமோ அந்த அளவு நாம் கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு மனிதனாய் இருப்பதற்கு அல்லது பல வேலைகளை செய்வதற்கு அல்லது பிஸ்னஸ் செய்வதற்கு ஊழியம் செய்வதற்கு பல விதங்களிலே பெற்றவர்கள் நம்மை நேசித்து நம் மீது அன்பு கொண்டு நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். எத்தனை சமயங்களிலே நம்மை தூக்கி நம்மை அவர்கள் எல்லா விதங்களிலும் நம்மை கனப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றவர்களை கனம் பண்ணுவது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆகையினாலே நாம் கனம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். நாம் யாரெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோமோ, ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையை கொண்டு வருகிறோமோ, ஆண்டவரை எங்கெல்லாம் சாட்சிகளாக அறிவிக்கிறோமோ, ஆண்டவருக்காக நாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிற சகல காரியத்தை அவர் கவனிக்கிறார். ஆகையால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆகையினாலே இந்த கனம் பண்ணக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால்
யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 யோவான் 3 யோவான் ஆகிய இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கவனிங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3வது பகுதி நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 3வது பகுதியை வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனிங்க, நாம் கனம் பண்ண வேண்டிய காரியங்கள் எதில் கனம் பண்ணோம்? உன் பொருளால், உன்னுடைய எல்லா விளைச்சலின் பலனால். யாரை கனம் பண்ணுங்க? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணணும். கவனிங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, வரும் பொழுது எப்படி பண்ண தெரியுங்களா? சகல காரியத்திலும் மனுஷனுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையாக இருந்து தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் மனுஷன் கையில் கொடுக்கிறேன் அல்லது உண்டியில் போடுறேன் அப்படி நினைப்பு இருக்கக்கூடாதுங்க. நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு. கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். கர்த்தரின் கரங்களை காண்கிறார். நான் செய்கிற சகல நன்மையான காரியங்களை அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவருக்கு பயந்து நாம் என்ன செய்யணுங்க? அவரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையாலே அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவரும் நம்மை கனம் பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணுங்க? கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. அவங்க செய்யட்டும், நான் செய்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க நான் பார்க்கிறேன், முதல்ல அவங்க செய்யட்டும், அப்படி இல்லைங்க. கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவிலே கனம் பண்ணணும், யாரை பண்ணணும் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆகையினாலே கனம் பண்ணுகிற காரியத்தில் என்ன செய்யணுங்க? போட்டி போடக்கூடாது. போட்டி போடணும்னா நம்ம முதல்ல போகணுங்க. நன்மை செய்வதில் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதில் உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஆகையால் கனம் பண்ணுவதிலே கவனிங்க, நாம் சோர்ந்து போகாம முந்திக் கொள்ளணும். முதல்ல நான் செய்யணும். சண்டை போடுறதுக்கு போட்டி போடுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுங்க, கனம் பண்ணுவதிலே நீங்க முந்திக் கொள்ளணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆகையினாலே நாம் வாசிக்கிறோம், யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கவனிங்க, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற சகல காரியத்தை காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆகையால் நாம் மனுஷருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அநேகர் திரளான காணிக்கைகளை போட்டாங்க. ஆனால் ஒரு விதவை ஸ்ரீ 2 காசுகளை போட்டார்களாம். ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ பேர் காணிக்கை போட்டாங்க, அதில் இந்த ஸ்ரீ அதிகமாய் காணிக்கை போட்டார்கள் என்று. ஏனென்றால் தனக்கு இருந்ததை போட்டு விட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறதுல ஒரு பகுதி ஆண்டவர் கை கொடுக்கிறோம். ஆகையினாலே கவனிங்க, ஒருவன் யாரா இருக்கட்டுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவர்களை கனம் பண்ணுவார். ஆகையால் இந்த வாரம்
நம்ம என்ன ஊழியம் செய்யணும்? கவனிங்க, ஊழியங்கள் பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கொடுக்கிறது கூட ஒரு ஊழியம், இல்லாதவர்களை நேசிப்பது ஒரு ஊழியம். நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம், அந்த வலது பக்கம் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதுமே காண வந்தோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினாலே கவனிங்க, நாம் செய்கிற ஊழியம் ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியம் எப்படி செய்யணும் தெரியுங்களா? காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? காண்கிற சகோதரனுக்கு நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் செய்யாமல் போனால் காணாத தேவனிடத்தில் நாம் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஆகையால் வேதம் சொல்லுங்க, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால், கர்த்தருக்காக உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல வருமானங்களை கொடுத்தார். கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம்? கவனிங்க, நாம் அநேகருக்கு நான் பெற்ற நன்மைகளை வையகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்ற நன்மைகளை உலக மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று பக்தனாகிய தாவீது சொல்கிறது போல, நாம் பெற்ற நன்மைகளை கவனிங்க, அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் அதே கர்த்தர், எனக்கும் அதே கர்த்தர், சர்வ லோகத்துக்கும் ஒரே ஆண்டவர். அவர்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் இறங்கி வந்து எண்ணற்ற அற்புதங்களை செய்து, இதுவரையிலும் மனிதன் காணக்கூடாத அற்புதங்களை கர்த்தர் செய்து, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி, அநேக வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி, அநேகருடைய பாவங்களை மன்னித்து, அவர் நமக்காக, மனுமக்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வாதி தேவன் அவரே. ஆகையினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்தார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும், அநேகரை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். நான் பெற்ற நன்மைகளை இவ்வையகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த நாளிலே கனம் பண்ண வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கனம் பண்ண வேண்டும். அநேகரை நாம் கனப்படுத்துகிற மக்களாக நாம் மாற வேண்டும். கனம் பண்ணுவதில் என்ன செய்யணுங்க? முந்திக் கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவதில் அநேகருக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகையினாலே யோவான் 12:26 வாசல் போல, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ண போறாரு. நீங்க இந்த மாதத்துல யாரையெல்லாம் கனம் பண்ண போறீங்களோ, பிதாவானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். இப்பொழுது நீங்கள் இருப்பதை காட்டிலும் 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு பெருக போறீங்க. வேத வசனத்தின்படி நடந்தால், வேதம் சொல்லுங்க, அவர் நம்மை 100 மடங்கு, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நாம் உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, முதல் அதிகாரத்தில் மிக மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்குதுங்க. உபாகம புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் யாவருக்கும் தெரிந்த பகுதி இது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பகுதி என்ன தெரியுங்களா?
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சொன்னபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வார செய்தியின்படி நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொண்டால், நம்முடைய பெற்றெடுத்த பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது, உடன் பிறந்தவர்களை கனம் பண்ணும் பொழுது, சபை மக்களை சபையை கனம் பண்ணும் பொழுது, தேவாதி தேவனை கனம் பண்ணும் பொழுது, சகல நன்மையால் கர்த்தர் நிரப்பி அவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடியே 1000 மடங்கு பெருகுவீர்கள். இதை குறித்து நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 7, 8, 9 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. நாம் கனம் பண்ணக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனுடைய பார்வையிலே உண்மையாய் உத்தமமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவது தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். ஆகையினாலே இந்த நாள் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற நாள். இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாள். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்தி அவரை தொழுது கொள்ளுகிற நாள். இந்த நாளிலே நம்மை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆகையால் கனம் பண்ணுகிற மக்கள் கனம் பண்ணப்படுவார்கள். தங்கள் பெற்றோர்களை அதிகமாய் கனம் பண்ணுகிற மக்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆகையால் யாரை கனம் பண்ண வேண்டும், எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்க முழங்கால் படியிட்டு தேவ கரத்திலே தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்க கேட்டு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் சகல நன்மையால் நிரப்பப்படுவீங்க. 1000 மடங்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தை முடிக்க போறோம். புது வருஷத்தை ஆரம்பிக்க போறோம் சீக்கிரத்தில். அதற்கு முன்பதாக இந்த வருஷத்தில் நம்மை அர்ப்பணித்து வருஷத்தின் கடைசியில் உபவாசத்தோடு கூட ஜபத்தோடு கூட தேவனுடைய பாதத்தை நாம் நெருங்கும் பொழுது தேவன் நம்மை 1000 மடங்கு சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் எத்தனையோ முறையில் செய்யாமல் போயிடுறோம். ஆனால் சொன்னதை செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.